மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பூவே உனக்காக திரைப்படத்தினுடைய வெற்றி நடிகர் விஜய் தொடர்ந்து முன்னணி கதாநாயகனா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு தந்தது. ஆனா அதே திரைப்படத்தில் நடிச்சிருந்த நடிகை சங்கீதாவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வராம போனதுக்கான காரணம் என்ன? அண்ட் அவங்களுடைய பேட்டி நம்மளுடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக திரைப்படத்துக்கு பின்னாலே சங்கீதாவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த படத்தை தொடர்ந்து பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சங்கீதாவுக்கு வந்தன. ஆனால் அவர் தான் ஒரு காலகட்டத்தில் சினிமாவிலிருந்து விலகுவது என்று முடிவெடுத்து விட்டார். சங்கீதாவுடைய நேர்காணல் நிச்சயமாக சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே இடம்பெறும். சார், பல்ராம் நாயுடு திரைப்படம் ஏன் முடிக்கப்படலை, அது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு மலேசியாவிலிருந்து ஷான் கேட்டிருக்காங்க. அந்த படத்துடைய பெயர் பல்ராம் நாயுடு இல்லை, சபாஷ் நாயுடு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை ஆரம்பித்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சிக்கல்கள் எழுந்தன. அதன் காரணமாகத்தான் ஒரு காலகட்டத்திலே அதனுடைய படப்பிடிப்பு அடியோடு நிறுத்தப்பட்டது. இனி அந்த படம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமுக்கு ராமர் மேல இருந்த கோவம் குறைஞ்சிருச்சா, ஆனா ஏன் சிவகார்த்திகேயன் மேல இருக்க கோவம் இன்னும் குறையலன்னு சென்னையிலிருந்து வேல் கேட்டிருக்காங்க. அந்த கோபத்தெல்லாம் எவ்வளவு நாள் லட்சுமி ராமகிருஷ்ணன் சுமந்துகிட்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப ராமர் மீதோ சிவகார்த்திகேயன் மீதோ அவருக்கு எந்த வருத்தமும் இருப்பதாக தெரியல. ஐசரி கணேஷ் சாருக்கு ஐசரின்ற பேர் எப்படி வந்துச்சு, அண்ட் ஐசரினா பொருள் என்னன்னு எருமப்பட்டியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஐசரி கணேஷனுடைய தந்தையினுடைய இயற்பெயர் கதிர்வேலன். திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்னால் பல நாடகங்களில் நடித்தவர் தான் அவர். ஒரு முறை விருதை ராமசாமியுடைய இங்கும் எதிர்ப்பு என்ற நாடகத்தில் நடித்த போது அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க கலைவாணர் NS கிருஷ்ணன் வந்திருந்தார். அந்த நாடகத்தில் அது சரி என்ற வசனத்தை திரும்ப திரும்ப வெவ்வேறு மாடலேஷனில் பேசி நடித்திருந்தார் கதிர்வேலன். நாடகத்தை பார்த்து ரசித்த NS கிருஷ்ணன் நாடக மேடையிலே இவர் அழைத்து உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டபோது என்னுடைய பெயர் கதிர்வேலன் என்று அவர் சொல்ல அது சரி வேலன் என்றார் கலைவாணர் NS கிருஷ்ணன். அன்றிலிருந்து அவருடைய பெயர் அது சரி வேலனானது. அந்த அது சரி அப்படின்றது தான் ஒரு காலகட்டத்திலே திரிந்து ஐசரி ஆனது. அவருடைய மகன் தான் கணேஷ் அப்படின்றதுனால இந்த ஐசரி என்ற பட்டம் அவரோடு இணைந்து இன்றைக்கு அவர் ஐசரி கணேஷாக இருக்கிறார். சார், இப்போ ஓடிடி நிறுவனங்களே எல்லா லாங்குவேஜுக்குமே அப்பீல் ஆகிற மாதிரி ஒரு தலைப்போ அல்லது ஆங்கிலத்திலோ தலைப்பு வச்சா நல்லா இருக்கும்னு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையான மட்டக்களப்பில் தான் மையோரன் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் பெரும்பாலான ஓடிடி நிறுவனங்கள் மிகப்பெரிய நடிகர்கள் நடிக்கின்ற படங்களை கூட அந்த படங்கள் பாதி வளர்ந்ததுக்கு பின்னால் தான் விலையே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்துடைய டைட்டில் அவங்க எப்படி தீர்மானம் செய்ய முடியும்? தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த ஒரு ஹீரோவினுடைய நிறைய திரைப்படங்களுக்கு PROவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நான் பத்திரிகை தொடர்பாளராக மிக அதிகமாக பணியாற்றியதுன்னா அது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் படங்களில் தான். டயங்கிரம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தீங்களா? அதில் ஐசரி கணேஷ் சாருடைய நடிப்பு விஜய் சித்துவனுடைய நடிப்பை விட ரொம்ப அருமையாக இருந்த மாதிரி தோணுச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் விஜய் சித்துவனுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சென்னையிலிருந்து சாம் கேட்டிருக்காங்க. விஜய் சித்துவனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கற்பனை திறன். அதுதான் இன்றைக்கு ஒரு திரைப்படத்திலே கதாநாயகன் நடிக்கின்ற வாய்ப்பை அவருக்கு பெற்று தந்திருக்கிறது. டயங்கரன் ட்ரெய்லரில் சித்துவை விட மிகச்சிறப்பாக ஐசரி கணேஷ் நடித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறத பார்த்தேன். ஐசரி கணேஷ் மீது உங்களுக்கு மாறாத அன்பு இருக்குது அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இசைஞானி இளையராஜா சாரை நீங்கள் இனி என்றைக்குமே சந்திக்க மாட்டீங்களான்னு சென்னையிலிருந்து ராஜசேகர் கேட்டிருக்காங்க. இளையராஜாவை சந்திக்க மாட்டேன்னு நான் எங்கே எப்போ சொன்னேன்? இளையராஜாவை சந்திக்க நான் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறேன். அவர் தயாரா என்பதுதான் கேள்வி. மாது பாலாஜி சாரை பற்றி சொல்லுங்க. அவர் ஏன் படங்களில் நடிக்கவே இல்லை? தன்னுடைய தம்பியை படங்களில் நடிக்க வைக்கிறதுக்கு கிரேசி மோகன் சாருக்கு விருப்பம் இல்லையா? இப்போ ஏதாவது திரைப்படங்களில் மாது பாலாஜி சார் நடிக்கிறாரான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. மாது பாலாஜி அதிகமான படங்களில் நடிக்காததுக்கு முக்கியமான காரணம் மாது பாலாஜி தான். அவருக்கு என்ன காரணத்தாலும் திரைப்படங்களில் நடிக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் இல்லை. சரியா, சன் டிவி அண்ட் விஜய் டிவி மாதிரியான நிறுவனங்கள் மர்மதேசம், மந்திரவாசல், சூலம் மாதிரியான வாராந்திர தொடர்களை தயாரித்து ஒளிபரப்புறதில்ல, அவங்க ஏன் டெய்லி சீரியலில் மட்டும் ஒளிபரப்புறாங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேள்வி கேட்டு இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த லென்ஸ் நிகழ்ச்சி கூட டூரிங் டாக்கீஸில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வாரத்துக்கு 3 நாட்கள் தான் ஒளிபரப்பானது. அதுக்கு பின்னால் தான் வாரத்தின் எல்லா நாட்களிலும் இதை ஒளிபரப்புவது அப்படின்னு முடிவெடுத்தோம். வாரத்தின் எல்லா நாட்களும் ஒளிபரப்புவது என்று முடிவெடுத்ததுக்கு பின்னால் வாரத்தின் 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப முடியுமா சொல்லுங்கள்? அது மாதிரி தான் சீரியல்களும் எல்லா நாட்களிலும் சீரியலில் ஒளிபரப்ப ஆரம்பித்ததுக்கு பின்னாலே வாராந்திர சீரியல் எதற்கு என்ற முடிவுக்கு கூட அந்த நிறுவனம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா?
எஸ்பி சேகர் சாரனுடைய மகனை பத்தி சொல்ல முடியுமா? அவர் இப்ப எந்த திரைப்படங்களையும் நடிக்கிற மாதிரியே தெரியலையே, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. எஸ்வி சேகருடைய மகனான அஸ்வின் இப்போ எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. அவருடைய குடும்பத்திற்கென்று ஒரு சில பிசினஸ் இருக்கு, அதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கோலிவுட்ல நிறைய பிஆர்ஓக்கள் இருந்தாலும் நிக்கில் முருகன் சுரேஷ் சந்திரா பெயர்கள் மட்டும் பிரபலம் ஆறதுக்கான காரணம் என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நிக்கில் முருகன், சுரேஷ் சந்திராவை தாண்டி இன்னும் கூட பல பிஆர்ஓக்கள் பிரபலமாக தான் இருக்காங்க. அவங்களுடைய பேர்லாம் உங்களுக்கு தெரியாமல் போனது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி அவர்கள் பிரபலமாக இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய உழைப்பு தான். அக்கா தங்கையான அம்பிகா ராதா எத்தனை திரைப்படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சகோதரிகளான அம்பிகாவும் ராதாவும் 9 திரைப்படங்களிலே இணைந்து நடித்திருக்கிறார்கள். சார், உங்களுடைய உதவி இயக்குநர்கள் யாராவது படங்களை இயக்கியிருக்காங்களா? அப்படி இயக்கியிருந்தாங்கன்னா அவங்களுடைய படங்கள் அவங்களுடைய பெயர்களை சொல்ல முடியுமான்னு லண்டன்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. சூரசம்மாரம் படத்தில் என்னிடம் பணியாற்றிய புவன் என்ற உதவி இயக்குனர் ஒரு திரைப்படத்தை இயக்கினார். அந்த படத்துடைய பெயர் எனக்கு சரியாக நினைவில்லை. ஏன்னா அந்த படத்தை என்னை கூப்பிட்டு அவர் காட்டவே இல்லை. நீங்க பார்த்த திரைப்படங்கள்லயே மறக்க முடியாத கிளைமேக்ஸ்னா அது எந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் சொல்லுவீங்கன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. என்னுடைய இளம் வயதிலே என் மனதை மிகவும் பாதித்த ஒரு கிளைமேக்ஸ்னா அது புதிய பறவை படத்தில் இடம்பெற்றிருந்த கிளைமேக்ஸ். அதுக்கு பின்னால் பல படங்களில் பலவிதமான கிளைமேக்ஸை நான் பார்த்து ரசித்திருந்தாலும் இன்று வரையிலே என் மனதிலே நிற்கின்ற ஒரு கிளைமேக்ஸ் காட்சின்னா அது புதிய பறவை கிளைமேக்ஸ் காட்சி தான். நடிகர் கார்த்திக் நடிச்ச கண்ணன் வருவான்ற திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ்ல மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சுதான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கார்த்திக் நடித்திருந்த கண்ணன் வருவான் திரைப்படம் நல்ல வெற்றி படமாகவே அமைந்தது. இசையமைப்பாளர் இளையராஜா சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்களான்னு பெங்களூர்ல இருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் கம்யூனிட்டி பேஜ் நீங்க பார்க்கலையா? அதில் இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். ட்விட்டர்ல இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம். நம்முடைய முகநூல் பக்கங்கள் எல்லாவற்றிலும் இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறேன். தக்லைஃப் திரைப்படத்துல இடம்பெற்றிருந்த வெர்ஷன்ல தி வெர்ஷனா அல்லது சின்மை வெர்ஷனான்றதே பெரிய பஞ்சாயத்துக்கு உள்ளாகி இருக்கு. அதுல உங்களுடைய தீர்ப்பு என்னன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டின் போது அவர் சென்னையில் இல்லாததுனால தான் அந்த பாடலை மேடையிலே சின்மையை பாடினாங்க. சினிமா துறையில் இருக்கவங்களுடைய வாரிசுகள் பெரிய ஹீரோ ஆயிட்டாங்கன்னா அவங்க நெப்போ கிட்னு விமர்சிக்கப்படுறாங்க. ஆனால் அதே நடிகர் ஒரு பெரிய நடிகராக மாறலைன்னா மற்ற நடிகர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலைன்னு விமர்சிக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. தமிழில் மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி தான் இந்த விமர்சனம். எதற்கெடுத்தாலும் விமர்சிப்பது தான் நம்மக்கிட்ட இருக்க பல பேருடைய பழக்கம். அதை அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அதுவரையிலே இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த சினிமா உலகத்திலே சேர்ந்து விட வேண்டும் என்று துடித்த பல பேரை இந்த சினிமா நிராகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சினிமா மேலே எந்த ஆர்வமும் இல்லாமல் இருந்த பல பேரை இந்த சினிமா கட்டி அணைத்திருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். திருச்சியில் சரிந்த சாம்ராஜ்யம் என்ற ஒரு நாடகம் நடைபெற்ற போது அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக கவிஞர் வாலி சென்றிருந்தார். அந்த நாடகத்தில் நடித்த ஒரு இளைஞரின் நடிப்பு வாலியை பெரிதும் கவர்ந்தது. மிகச்சிறப்பாக வசனம் பேசி நடித்த அந்த நடிகர் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் கதாநாயகனுக்குரிய எல்லா தகுதிகளோடும் இருந்த அவரை மனம் திறந்து பாராட்டினார் வாலி. அப்படி ஒரு பாராட்டிய போது உங்களுடைய நாடகத்தில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு வாய்ப்பு தெரிவிங்களா என்று வாலியை பார்த்து கேட்டார் அந்த இளைஞர். என் நாடகத்தில் நீங்கள் எப்போனா நடிக்கலாம், உங்களுடைய தோற்றம் உங்களுடைய நடிப்பாற்றதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சினிமாவில் சேர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளாக வருவீங்கன்னு எனக்கு தோணுது என்று அவரிடம் சொன்னார் வாலி. அந்த இளைஞர் இருக்காரே, அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அதன் காரணமாக என்னவோ வாலி அப்படி சொன்ன உடனே தான் புகைத்து கொண்டிருந்த பீடி அப்படியே தூக்கி வீசி அந்த இளைஞர் சினிமாவா, அதெல்லாம் நான் சேர மாட்டேன், அது ஒரு பூஷ்வானுடைய உலகம் என்றார். அப்படி வாலியிடம் அன்றைக்கு கோபமாக பேசிய அந்த இளைஞர் தான் பாதை தெரியுது பார் என்ற படத்திலே கதாநாயகனாக அறிமுகமானார். அதற்கு பின்னாலே பல சிவாஜி படங்களை இயக்குகின்ற வாய்ப்பினையும் பெற்றார். அவர் பெயர் கே. விஜயன். உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்காவில் உங்கள் அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? நாகர்கோயிலில் ஒரு கோயிலில் ஷூட் ஃபோன் வந்திருக்கு. அம்மா பேசினாங்க, பேப்பரை பார்த்து பயந்துடாத, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அதாவது அப்பாவை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால், இளையராஜாவுடைய முதல் படமான அன்னக்கிளிலேருந்தே அவரோட பணியாற்றிருக்கீங்க. ஒரு நாள் டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு, தேவராஜ் சார், இதெல்லாம் இன்றைக்கி சாயந்தரம் கம்போசிங் வந்துருங்க அப்படின்னு. திலக் ஸ்ட்ரீட் ஆஃபீஸர். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்ப கால இசையமைப்பாளர்கள் முதல் படத்துக்கு வாய்ப்பு தேடி வர்றாரு. ஆனால் நான் கண்ணதாசன் மகன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.